ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நேந்திரங்காய் வச்சு பனானா சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 காய் நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் அதை சீவிக்கலாம். டைரெக்டாக பார்த்திங்கன்னா நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், தேங்காய் எண்ணெய். அதிலே நான் சீவி போட்டுடுறேன். இது நம்ம சீவி வச்சுட்டு அப்புறமா எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் வேறு எண்ணெய் கூட நீங்கள் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா. இப்போ நம்ம நேந்திர பழம் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸில் மஞ்சள் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். மஞ்சளும் உப்பும் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவு இந்த சட்டியில் நான் ஊற்றிடுறேன். எண்ணெயிலேயே நான் அதை ஊற்றும் போது நமக்கு அது ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள். அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றணும். அப்போது அந்த வாழைப்பழத்தில் வந்து அந்த கலர், அந்த உப்பு எல்லாமே ஒட்டிக்கும், சேர்ந்துக்கும் நல்லா. அதுக்கப்புறமா அந்த சத்தம் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் அடங்கியிருக்கு. நம்மளுடைய வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டு எல்லோ கலர் வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக ஈஸியாக கூட பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் முக்கியமாக, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுடைய பனானா சிப்ஸ் அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அதோடைய கலர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.